கடல் பகுதியில் ஒரு குட்டி தீவு போல் உள்ளது ராமேஸ்வரம். கடலில் இருக்கும் ராமேஸ்வரம் தீவையும் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தையும் இணைக்கின்றன பாம்பன் ரயில் பாலமும் சாலை பாலமும். பாம்பன் சாலை பாலத்தின் கட்டுமான பணிகள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1973ஆம் ஆண்டில் தொடங்கி சுமார் 15 ஆண்டுகள் கழித்து 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இப்பாலம் 1988ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் அப்போதைய தமிழக ஆளுநர் டாக்டர் அலெக்சாண்டர் தலைமையில் மத்திய தரைவழி போக்குவரத்து துறை இணை அமைச்சர் ராஜேஷ் பைலட் முன்னிலையில் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களால் அன்னை இந்திரா காந்தி என்னும் பெயரில் தொடங்கி வைக்கப்பட்டது. சுமார் 23 கிலோமீட்டர் நீளமுள்ள இப்பாலம் இந்தியாவிலேயே 2வது நீளமான கடல் பாலமாகும். இந்திய கட்டமைப்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் இந்த சாலை பாலத்தில் வாகனங்கள் செல்வதற்கு ஒரு வில் போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்குள் 79 தூண்களை கொண்டு சுமார் 100 அடிக்கு மேல் உயரமாக அமைக்கப்பட்டு கான்கிரீட் தூண்கள் தாங்கி நிற்கின்றன. கடந்த 22 வருடங்களாக சிறப்பாக போக்குவரத்து நடந்து வருகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாம்பன் பாலத்தை சீரமைக்க வேண்டும். ஆனால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் கடந்த 6 வருடங்களுக்கும் மேலாக சீரமைக்கப்படாமல் பல இடங்களில் மேடு பள்ளமாக சாலை பாலம் காட்சியளிக்கிறது. பல தூண்களில் கீறல்கள் விழுந்தும் உடைந்தும் பாலத்தின் ஒவ்வொரு ஸ்பிரிங் இணைப்பும் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. பாலத்தில் வாகனங்கள் செல்லும் போது அதிக அளவில் அதிர்வு ஏற்படுகின்றது. இதனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாலத்திற்குள் விழுந்து விடுவோமோ என்று அச்சமடைந்துள்ளனர். பாலம் முழுவதும் மெர்க்குரி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முழுவதும் பகல் போல் காட்சியளித்த நிலை மாறி தற்போது பாலத்தின் ஒரு புறத்தில் மட்டும் மின் விளக்குகள் போடப்பட்டு இரவு நேரங்களில் இருள் போல் காணப்படுகின்றது. பல இடங்களில் மின்கம்பங்கள் இல்லாமலும் சில மின்கம்பங்கள் உடைந்தும் எந்த நேரத்திலும் பாலத்தில் செல்லக்கூடிய பயணிகளின் மீது விழும் நிலையில் உள்ளது. பாலத்தை சீரமைக்க 13 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல மாதங்களாகியும் இதுவரை சீரமைப்பு பணிகள் தொடங்கப்படவில்லை. கவனக் குறைவாலும் அலட்சிய போக்காலும் பாம்பன் சாலை பாலம் அலங்கோலமாகவும் ஆபத்தானதாகவும் அபாய நிலையில் எந்த நேரமும் சுற்றுலா வாகனங்களையோ பேருந்துகளையோ விபத்தில் சிக்க வைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. விபத்துகள் ஏதும் நடப்பதற்கு முன் பாலத்தை சீரமைத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கை. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்திலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். இனி வருவது